ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். நாங்களும் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி நாள் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு நல்ல நாளாக சூப்பர் நாளாக அமையும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதுதான் எந்திரிச்சு நேரமாக குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி ஊத்துமலை முருகன் கோயிலுக்கு போக போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் தான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். கோயில் நடந்து போகிற தூரம் இல்லை, ஒரு 20 நிமிஷம் ஆட்டோவில் போகணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆட்டோ ஏரியாச்சு. ஆட்டோவிலேருந்து இறங்கியாச்சு. கொஞ்சம் தூரம் நடந்து போகணும், ஒரு 5 நிமிஷம் நடந்து போகணும். பக்கம்தான் இருக்குது. கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டேன். கொஞ்சம் மலை ஏறணும். மலை ஏறுறதுக்கு இதுதான் ஸ்டார்டிங்கு. கீழேருந்து நடந்து போகணும். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வரும்போது வண்டியில் வந்தேன். இப்போ நடந்து போகிறேன். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. கரெக்டாக மணி 6:32 நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப மேடாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் தான் நடந்தால் நடக்க முடியல. ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போகிற ஃபீல் இருக்குது. நல்லா இருக்குது இடம். காலையில் சூப்பராக இருக்குது. கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு போகலாம். மூச்சு வாங்குது. ஒரு 10 நிமிஷம் தான் நடந்தேன், மூச்சு வாங்குது. இடம் சூப்பராக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வண்டியில் ஒரே ஒரு டைம் தான் வந்தேன். ஆனால் காலையில் டைம் வந்தால் சூப்பராக இருக்குது. நடக்கலாம். கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த சைடு நுழைவாயில் கட்டிகிட்ருக்காங்க புதுசாக. சேலம் சிட்டியே தெரியுது இங்கேருந்து பார்த்தா. இந்த கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். என்ன கோயில்னு தெரியல, போய் பார்க்கலாம். இது அகத்தியர் கோயில். இது சக்கரன்னு சொல்லுவாங்க, அகத்தியர் சக்கரன்னு ஏதோ சொல்லுவாங்க. எனக்கு அதை பற்றி தெரியல. இங்கே அகத்தியர் வந்துட்டு போனது மாதிரி சொல்லுவாங்க. கோயில் கொண்ட முருகன் கோயிலுக்கு. சாமி கும்பிட்டாச்சு, அவ்வளோதான், கிளம்பிட்டேன். மலை ஏறுறதுக்கு கரெக்டாக எனக்கு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. ஆனால் நார்மலாக டெய்லி ஏறுறவங்களாம் இருந்தால் ஒரு 10 நிமிஷத்தில் ஏறிக்கிடுவாங்க. சின்ன மலை தான், ஆனால் இடம் நல்லா இருக்குது. காலையில் நேரத்தை வந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து இருந்துட்டு கிளம்பிடலாம். மயில் பாருங்கள். அப்பையிலேருந்து வெறும் சத்தம் தான் கேட்டுட்டு இருந்துச்சு. இப்போ தான் வந்திருக்கு மயில்.
இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, முருகரையும் பார்த்தாச்சு, மயிலையும் பார்த்தாச்சு. இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஒரு நல்ல வேலை செஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். காலையில் நேரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சுற்றியும் மலை சூப்பராக இருக்குது. அதே மாதிரி முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். மயிலையும் பார்த்துட்டோம். சூப்பராக இருக்குது இடம். வண்டியில் வரும்போது இந்த டர்னிங் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏறும்போது தான் கஷ்டமாக இருக்குது, இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் வண்டியில் வந்தோன்னா ரெண்டுமே கஷ்டம்தான் நினைக்கிறேன். டிட்டுவை கூட்டிகிட்டு வரணும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது. கீழே இறங்கிட்டோன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் வந்துட்டோம். அவ்வளோதான், மலையிலேருந்து கீழே இறங்கியாச்சு. இறங்கும்போது ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.